வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்னைக்கு எப்படி தக்காளி தொக்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது இட்லி, தோசை, சாதம், பிரெட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வாட்டி பண்ணால் அடிக்கடி பண்ணுவீங்க. எப்படி பக்குவமாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ தக்காளியை கழுவிட்டு தொடச்சிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அந்த ஹார்டான பாட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஒரு சட்டியில் கொஞ்சம் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடான அப்புறம் 30 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பூண்டு கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 1 to 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க. பூண்டு கலர் மாறணும். ஒரு 60 கிராம் போல் புளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வறுத்த பூண்டுக்குள்ளே சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் அந்த எண்ணெய் கூட சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா எண்ணெய் தெறிக்கும். அதனால் மற்ற தக்காளியும் அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா குக் ஆகணும். நல்லா மசிஞ்சு வரணும். ஒரு 10 நிமிஷம் போல் குக் பண்ணுங்கள். தண்ணிலாம் நம்ம இந்த ரெசிபி எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். தண்ணி இல்லாமல் தான் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ஆன அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் அதையும் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெந்தயமும் கடுகு பொடியும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 4 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணுங்கள். எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு தட்கா பேனில் 1/2 கப்பு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கோங்க. வேணும்னா சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் அதை எடுத்து நம்ம பண்ணி வச்சுருக்க தக்காளி தொக்கு கூட சேர்த்து கலந்து விடுங்க. எண்ணெய் இவ்வளோ ஊற்றி நம்ம சீசனிங் பண்ணதை சேர்த்தா தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதனால தான் சேர்க்குறோம். இதை நீங்கள் 1 to 3 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். கிளாஸ் ஜாரில் இல்லைனா செராமிக் ஜாரில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்பப்போ கலந்து விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நீங்கள் 3 வாரத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல காரமும் புளிப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதும் அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடு ஆறின அப்புறம் கிளாஸ் பவுலுக்கோ இல்லை செராமிக் ஜாருக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இட்லி, தோசை இல்லைன்னா சாதத்து கூட சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.